கர்த்தாவே, இப்போ நான் தனிமையில இருக்கேன். யாரும் இல்ல, யாரும் புரிஞ்சுக்கல. வலியும் சோர்வும் என் உடலை நொறுக்குது. ஆண்டவரே, நான் உம்முடைய சித்தத்துக்காக வந்தேன். நீங்க இல்லாம நான் என்ன செய்வேன்? அந்த மிஷனரி என்ன ஆச்சுன்னே தெரியல. காணாம போயிட்டாராம் போல. அவங்களுக்கு நாம ஏன் ஹெல்ப் பண்ணோம்? அதான வேற டினாமினேஷன்ல இருக்காங்களே. அவங்க வந்தா நம்ம பிலீவர்ஸை இழுத்துக்குவாங்க. அப்படிப்பட்ட மினிஸ்ட்ரிகளை சபைக்குள்ள விடவே கூடாது. ஐயா, அந்த மிஷனரிக்கு என்ன ஆச்சு? சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஊழியம்னா என்னன்னு சொல்றேன். ஆவியானவர் மூலமா 1 கொரிந்தியர் 12 எபேசியர் 4 நான் சொன்னது இதுதான். சபை ஒரு உடல், பல உறுப்புகள் சேர்ந்தது. அப்போ இது சபையோட எப்படி மேட்ச் ஆகும்? சபையிலே 5 வகை ஊழியங்கள் இருக்கு. அப்போஸ்தலர் ஒருமுறை கூட இயேசுவை அறியாதவர்களுக்கு இயேசுவை சொல்ல அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள்தான் மிஷனரிஸ். தீர்க்கதரிசி தேவனுடைய மனதை சொல்பவர். சுவிசேஷகர் சுவிசேஷத்தை தன இன மக்களுக்கு எடுத்துச் சொல்லுபவர். மேய்ப்பர் மக்களை பாதுகாப்பார். போதகர் சத்தியத்தை கற்றுத்தருவார். இவர்கள் எல்லோரும் இணைந்ததுதான் சபை. இது புரியாததுதான் வேதனை. அப்படின்னா இதை யாரும் எங்களுக்கு ஏன் சொல்லல? சில நேரம் அது சுயநலம், சில நேரம் அறியாமை. அப்போ ஏன் சுவிசேஷகர் மிஷனரிகளை எங்க சபையில பார்க்க முடியல? அவங்க வர்றதுல என்ன பிரச்சனை? அவங்க பாரத்தை யார்கிட்ட சொல்லுவாங்க? நல்ல கேள்வி. நீங்க பிள்ளைங்க கிட்ட எல்லா விதமான ஊழியர்களும் சபைக்குள்ள வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். அப்படின்னா பாஸ்டர் என்ன செய்வார்? அவங்க வந்து பாஸ்டருக்கு பதிலா சபை நடத்துவாங்களா? இல்ல, அது அப்படி இல்ல. நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். இல்ல, அவங்க சபை நடத்த வரல. சபை நடத்துறது பாஸ்டருடைய வேலை தான். அவங்க வர்றது சுவிசேஷ ஊழியம் எப்படி நடக்குது, அதுக்கு என்ன தேவைன்னு சொல்லத்தான். அது சபைக்கு சொல்லலன்னா சபைக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சாதான் ஜெபத்திலையும் ஆதரவாலும் அவங்களுக்கு பின்னால நிக்க முடியும். சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் வசதியான சபைகளில் உட்கார்ந்திருக்கும் போது ஒரு ஊழியன் எங்கோ தனிமையில் வாடிக்கொண்டிருக்கிறான். அவன் மேடையில் இல்லை, அவனுக்கு கைதட்டல் இல்லை. நான் சிறையில் இருந்தேன், அடிக்கப்பட்டேன், தனிமையில் தேவனை கூப்பிட்டேன். அப்போது சபை ஜெபித்தது, அதனால் நான் நின்றேன். சபையே, நான் உங்களிடம் ஒன்றுதான் கேட்கிறேன், ஜெபியுங்கள். உங்கள் நிகழ்ச்சிகளை விட சுவிசேஷகனின் உயிர் முக்கியம். ஏதாவது செய்யுங்கள், அவன் தேவையை கவனியுங்கள். ஊழியன் உடைந்தால் சுவிசேஷம் தாமதமாகும். நீங்கள் அமைதியாக இருந்தால் தேவன் உங்களிடம் கேள்வி கேட்பார். சபையே, இது பார்க்கும் நேரம் இல்லை, இது பேசும் நேரம் இல்லை, இது ஜெபிக்கும் நேரம், இது செயலில் இறங்கும் நேரம். எங்களுக்கு ஆராதனை இருக்கு, பண்டிகை வருது, அப்புறம் பார்க்கலாம். என்ன மூச்சு பேச்சு இல்ல? நாம போகலாம், நமக்கு ஏன் வம்பு? நீங்கள் இதை செய்யவில்லை, அதனால் உங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட நரகத்துக்கு செல்லுங்கள்.